அறிவும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சந்தேகம் தெளிதல்ல வந்திருக்கிறவங்க வேற எதையாவது இந்த பாடம் சம்பந்தப்பட்ட சந்தேகம் ஏதாவது இருக்கா? ஒரு அம்மா வந்து கேள்வி பதில் பகுதி வைங்கய்யான்னு சொன்னாங்க. அந்த அம்மாவே வரல. ஒரு கேள்வி பதில் பகுதி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அம்மா போட்டிருந்தாங்க. சரி, ஏதோ அந்த அம்மா நிறைய கேள்வி கேட்பாங்க போல் இருக்கு, சந்தேகம் நிறைய இருக்கும் போல் இருக்குன்னு நினைச்சிட்டேன் நான். பொதுவாகவே வந்து கேள்வி பதில் பகுதியில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு செஷன் வச்சு தான் கேட்கணுங்கிறதே இல்லை. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்க அதே டெலிகிராம்ல கேள்வியா கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலும் நான் அப்பப்போ கொடுத்துருவேன். ஏன்னா மனசுல நீங்க வச்சுக்கிட்டெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. என்னைக்காவது ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மறந்து போயிடும். அந்த கேள்வியே மனசுல இருந்து நீங்கிடும். அதனால எப்போ ஒரு சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்கு நீங்க அப்பொழுதே நீங்க அந்த டெலிகிராம்ல போட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு வருது, இதுக்கு என்ன பதில் நீங்க சொல்றீங்களா சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா நான் அப்பயே எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் கண்டிப்பா கொடுப்பேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குங்கிறதுக்கு நீங்க திருப்பி ரிப்ளை கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஃபாலோ அப்ல இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல தெளிவு உங்களுக்குள்ள வரும். எனவே சந்தேகம் வச்சுக்கிட்டே படிக்க கூடாது. மனசுக்குள்ள வந்து ஒரு சந்தேகத்தோடவே நம்ம பயணம் பண்ணோம்னா அது முழுமையாகாது. அதனால அது மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி நம்ம இந்த கிளாஸ் வந்து இப்படி ஒவ்வொரு முறையும் செஷன் வச்சு தான் நம்ம சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கணுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பப்போ கிளியர் பண்ணிக்கலாம். தவறு கிடையாது. இல்லைன்னா அவங்கவங்களுக்கு பல சூழ்நிலைகள் இருக்கும். இப்ப அந்த அம்மாவுக்கு வர முடியாத சூழ்நிலையில தான் அவங்க வகுப்புக்கு வர முடியல. இப்ப எனக்கு வந்து என்ன சூழ்நிலையில் நான் வகுப்பு எடுக்க முடியுமோ அந்த சூழ்நிலையில் நான் எடுப்பேன். அப்ப மேட்ச் ஆகாது. அதாவது என்னுடைய நேரம் அவங்களுக்கு மேட்ச் ஆகாது, அவங்களுடைய நேரம் எனக்கு மேட்ச் ஆகாம போயிடும். அப்ப எங்க என்ன ஆகும்னா அவங்களுடைய சந்தேகம் சந்தேகமாவே இருந்துகிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வெளிப்படையாவே இந்த இதுல கேட்டுறலாம். இந்த பாடத்திட்டத்துல கேட்கும்போது நம்மள தப்பா எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவரவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை வெளிப்படையா கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதனால இங்க வெட்கப்படாம கேட்கறதும் வெளிப்படையா கேட்கறதும் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம வந்து தெரியலங்கிறத வெளிப்படையா ஒத்துக்கிட்டு கேட்கிறோம். அதனால நமக்கு வந்து அது தெரிஞ்சு போகுது. மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத வெளிப்படையா கேட்டா நம்மள இளக்காரமா நினைச்சுக்குவாங்களோ, நம்மள வந்து தப்பா புரிஞ்சுக்குவாங்களோ அப்படிங்கிற தயக்கத்திலேயே அவங்க வந்து தெரிஞ்சுக்காமயே உள்ளேயே வச்சுக்கிட்டு, தெரிஞ்சுக்க முடியாமயே போயிடும். அப்படியும் ஆகக்கூடாது. என்ன புரிதல் வரணும்னா, நீங்க கேட்கிற கேள்வியில கிடைக்கிற பதில், அவருக்கு விடையா கூட அமையலாம். அவர் மனசுல வச்சுக்கிட்டு இருந்த அந்த சந்தேகத்துக்கு ஒரு விடையா கூட அமைஞ்சிடலாம். அப்படியும் நடக்கும். சொல்லுங்க இன்னொரு ஐயா. சந்தேகங்கய்யா. ஐயா மோகன்குமார்யா, நெய்வேலில இருந்து. இன்னொரு சந்தேகங்கய்யா. கேக்குதாங்கய்யா? சொல்லுங்க. சொல்லுங்க, கேக்குதுங்க ஐயா. இப்ப வந்து எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. இப்ப நான் இந்த ஆன்மீக பாதையில வந்ததிலிருந்து நான் மட்டும் சாப்பிடுறதில்ல. ஆனா, அத எனக்கு தெரிஞ்சு அவங்க எடுத்துட்டு வர சொல்லக்குள்ள, நான் போய் எடுக்கக்குள்ள எனக்கு அந்த இது போக மாட்டேங்குது. அந்த நான்வெஜ் எடுக்கிறதுக்கே தோண மாட்டேங்குது. எடுத்து குடுக்கணும் அப்படின்னு தோண மாட்டேங்குதுய்யா. இருந்தாலும் அவங்க பழக்கப்பட்டுட்டாங்க. இப்ப நம்ப எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்குள்ள ம். இதுக்கு எப்படிய்யா இது பண்றது? அவங்களும் எடுத்துட்டு வரமாட்டாங்க. நான் தான் எல்லாமே வாங்கிட்டு வந்து குடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ம். எனக்கு அது ஒரு இதுவாவே இருக்கு. மனசு நெருடலாவே இருக்கு. ஒரு உயிர கொன்னு இது சாப்பிடுறாங்களே அப்படின்ற ஒரு இதுவாவே இருக்கு. என்னய்யா எப்படி மாத்தலாம்ன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா? அதெல்லாம் வந்து ஐயா, அவரவர்களுக்கு வந்து வாழ்க்கைய அனுபவிக்க விரும்புறதுனால அவங்க அந்த வாழ்க்கைய வாழ்றாங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப வந்து ஒருத்தர் தப்பு செய்யறதுக்கு நம்ம உடந்தையா இருக்கக்கூடாது. அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இப்ப வந்து ஒருத்தர் தவறான பாதையில திருட்டு வழியில போறான்னு வச்சுக்கங்களேன். இப்ப உங்க வீட்லயே வந்து நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கக்கூடாது. இப்ப உங்க பையன் வந்து திருட போறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்பாடின்னா நீங்க பண்ணுவீங்களா? அவன் திருட்டுத்தனம் பண்றான். அதுக்கு நான் செய்யக்கூடாதுன்னு தடுக்கத்தான் பார்க்கணுமே தவிர, நீ இல்ல நீ பண்ணு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா, நீங்க எப்படி ஒரு நல்ல தகப்பனா இருக்க முடியும்? அது மாதிரி நீங்க மனைவி, குழந்தைகளுக்கு வந்து கறி சாப்பிடணும்னு ஆசை இருந்தா, அவங்க சாப்பிடட்டும். ஆனா அத அவங்களே செய்யட்டும். நீங்க ஏன் அத வாங்கி குடுக்கணும்? அத நீங்க என்ன சொல்லணும்னா, இது வந்து தவறானதுன்னு எனக்கு தெரிஞ்சு போனதுனால நான் விட்டுட்டேன்ம்மா. அதனால எனக்கு இது மனசுக்கு உடன்பாடா இல்ல. நான் வந்து நிறுத்திட்டேன். இங்க உங்களுக்கு வந்து இது தவறா தெரியல, உங்களுக்கு சரியா பட்டா நீங்க செஞ்சுட்டு போங்க. ஆனா என்ன இதுல இழுக்காதீங்க. நான் இதுக்கு உடந்தையா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லி, அதிலிருந்து நீங்க விலகுறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்க இந்த மாரி பாதையில வரும்போது, நீங்க வந்து ஒருத்தர் தப்பு செய்யறதுக்கு உடந்தையா எப்பயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரையும் நல்வழியில கொண்டு போறதுக்கு தான் இந்த பாதை. இந்த பாதைங்கிறது என்னன்னா, ஆன்மீக பாதையினுடைய உயர்நிலை பாடமே என்ன சொல்லுதுன்னா, தன்னை போல எல்லா உயிர்களையும் நேசிக்கணும்னு சொல்லும்பொழுது, அந்த கோழியில, அந்த ஆட்டுக்குட்டியிலலாம் அதே தானே இருக்குது. அப்ப அத நம்ம ஏன் போய் வதச்சி நம்ம வாழணும்? அப்ப அது தப்புன்னு அப்படின்னு நீங்க படிச்சு புரிஞ்சுகிட்ட மாரி, அவங்களுக்கு புரியல. ஆனாலும் அவங்க கேட்கவும் போறதில்ல.
அப்போ அவங்க போக்க அவங்கள விட்டுறணும். நீ உனக்கு பிடிச்சது செஞ்சுக்கோ. ஆனா அதுக்கு நீயே உடந்தையா இரு. நான் வரமாட்டேன்னு சொல்லி நீங்க சொல்லிட வேண்டியதுதான். காய்கறி வாங்கி கொடுக்க சொன்னா வாங்கி கொடுக்கலாம். இது மாரி விஷயங்களுக்குள்ள நீங்க எனக்கு முடியாதுங்கிறத நீங்க வெளிப்படையாவே சொல்றதுல தப்பு ஒண்ணும் கிடையாதுங்க. அது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நீங்க அவங்க சரி சாப்பிட்டு போறாங்க, இதனால தப்பு ஒண்ணும் இல்ல நீங்க செஞ்சீங்கன்னா, தப்புக்கு நீங்க உடந்தையாகுற மாரி இருக்கு இல்லையா? அது கண்டிப்பா உங்களுக்கு மன உளைச்சல தான் குடுக்கும். மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அத நீங்க தான் முடிவு எடுக்கணுங்க ஐயா. ஓகேங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க. நன்றிங்க. நன்றிங்க, நன்றிங்க. ஐயா வணக்கம்யா. வணக்கங்க ஐயா, வணக்கம். ஆ, ஒரு சின்ன கேள்வியா. இப்ப இந்த நம்ம ரிஷிகளும் மகான்களும் உலகத்துல நடக்கிற விஷயங்களை ஒரு திரைப்படம் மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. கேக்குதுங்கய்யா? கேக்குது. சொல்லுங்க. இப்ப நம்ம எப்படி இப்ப நம்ம முன்னாடி நம்ம தீபாவளிக்கு விஷயங்களை நம்ம பாக்குறோம் இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமோ இல்ல ஏதாவது ஒரு தவறு நடக்கிறப்போ உடனே நம்ம தட்டி கேட்கிறன்ற மாதிரி தோணுது. எப்படிங்க இதை எப்படி நம்ம ஒரு கடந்து வர்றீங்க? மனசு உடனே அந்த தப்ப தட்டி கேட்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துங்க. இல்ல அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனுங்க ஐயா. அதாவது நம்ம வாழ்க்கை ஒரு திரைப்படத்துல இருக்கிற ஒரு திரை மாதிரி தான். அதாவது வெள்ளை திரை மாரி நீங்க இருக்கணும். அந்த வெள்ளை திரையின் மீது உங்களுக்கு படம் ஓடும்போது நல்ல சீன் வரும், கெட்ட சீன் வரும். ஆனா அந்த நல்ல சீன்லயும், கெட்ட சீன்லயும் அந்த திரை பாதிக்காது. ஏன்னா மழை பெய்யற மாரி ஒரு சீன் வருதுங்கிறதுனால அந்த திரை நனைஞ்சு போகாது. குண்டு வெடிச்சு நெருப்பு பத்தி எரியிற மாரி ஒரு சீன் வருதுன்னா அந்த திரை எரிஞ்சு போகாது. அந்த 2க்கும் நடுநிலையாகத்தான் அந்த திரை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த திரையின் மீது அந்த வெள்ளை திரையின் மீது திரைப்படம் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு வெள்ளை திரையா நீங்க மாறணும். இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போது அந்த படத்துல எப்படி காட்சிகள் என்ன வந்தாலும் திரை பாதிக்காம இருக்கும். அது மாதிரி இந்த உலகத்துல என்ன சம்பவம் நடந்தாலும் நீங்க பாதிக்காம இருக்கிறதாங்க இங்க ஞான முதிர்ச்சி. ஆனா நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா தப்பு நடக்கப்ப உடனே நம்ம மனசு ஓவர் ஆக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருங்க. அதை எப்படிங்க அது தோணக்கூடாது அப்படின்றதான். நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா நீங்க அதுல பாதிக்கிறீங்க. அதாவது மனசு அதை சிக்குதுன்னு அர்த்தம். அதுதான் மைண்டினுடைய பிளே. அங்க போகக்கூடாது. அவரவர்கள் வாழ்க்கையை அவங்கள வாழ விட்டுறணும். ஏன்னா இங்க உண்மை இல்லை இல்லையா? உலக விவகாரங்கள் எல்லாம் ஈஸ்வர நியதிக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அது அவரவர் வாழ்க்கை அவங்க வாழ்றதுக்கு தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஐயா கேள்வி கேட்டார்ல, என்னுடைய குடும்பத்துல கறி சாப்பிடுறாங்க, நான் எப்படிங்க ஐயா அதை நிறுத்துறது? நான் நிறுத்திட்டேன். ஆனா அவங்கள சாப்பிடுறது நிறுத்த முடியலன்னா, அவங்கள மாத்துறதுக்கு நாம வரல. நம்மள மாத்திக்கத்தான் நாம வந்திருக்கிறோம். நாம மட்டும் தான் மாறிக்கணும். மற்றவர்களை மாத்த சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஆனா அவர்களுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அவர்கள் செய்யற தவறுக்கு நம்ம உடந்தையாக போகக்கூடாது. இப்போ நீங்க சமுதாயத்துல எத்தனையோ தவறு நடக்குது. நீங்க தட்டி கேட்டு மாத்த முடியுமான்னா முடியாது. ஆனா அந்த தவறுக்கு உடந்தையா நீங்க இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அதை மட்டும் தான் நீங்க செய்யணும். அதை விட்டுட்டு நீங்க சமுதாயத்தை மாத்த முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்க சிக்கிக்குவீங்க. சொல்லுங்க. புரியுங்க. ஆஹா, நீங்க மாத்தவே முடியாது. நீங்க தனி மனிதன் எப்படி இந்த சமுதாயத்தை மாத்த முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரவர்கள் தான் மாறணும். கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா. ஒரு சாட்சியா இருந்துட்டு. ஆமா, சாட்சியா தான் இருக்கணும். அப்படியே நீங்க சாட்சியா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். இதை ரமண மகரிஷி கிட்டயே கேட்கிறாங்க. ரமண மகரிஷி கிட்ட வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது இவ்வளவு மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன இப்படியே உட்காந்து நிஷ்டையில் உட்காந்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அத்தனை உயிர்கள் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பாவமா தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கா? நான் ஏதோ படம் ஓடிட்டு இருக்கு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அது மாதிரிதான் இருக்கணும். ஏன்னா இங்க உலகத்துல என்ன விஷயங்கள் நடந்தாலும் நம்ம படம் பார்க்குற மாதிரி பார்க்கணுமே தவிர மாற்றம் பண்றதுக்கு நமக்கு ஒண்ணும் முடியாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா அதெல்லாம் எடுக்கப்பட்ட படம் தானே. திரைப்படம் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது சீன்ல சேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு அத்தாரிட்டி கிடையாது. அந்த சீனை வேடிக்கை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் ஒரு அப்சர்வரா, ஒரு விட்னஸா அதை வேடிக்கை பார்க்கலாம். அதுல எந்த சேஞ்சஸும் நீங்க பண்ண முடியாது. அது அவரவர்கள் வாழ்க்கை அவங்க வாழ்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்கள வாழ்றதுக்கு விட்டுறணும். அவர்கள் யாரெல்லாம் ஆன்மீக வழிக்கு வரணும், யாரெல்லாம் தவறான வழிக்கு போகணுங்கிறதெல்லாம் அவரவர்கள் மனம் சார்ந்த வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கவர்மெண்ட் தான் இருக்கணும். ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதை மாத்திரத்துக்கு நம்ம வரல. நன்றிங்க. நம்ம வந்திருக்கிறோம். அது வெளியாளா இருந்தாலும் சரி, உங்க குடும்பமா இருந்தாலும் சரி, அந்த அட்டாச்மெண்ட் வந்துடக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வெளி உலகத்தை தான் மாத்த வேண்டாம், ஆனா என்னுடைய குடும்பத்தை மாத்தலாம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. உங்க குடும்பத்தை கூட நீங்க மாத்த முடியாதுங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா இங்க நம்ம குடும்பங்கிறதே கூட நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் தானே. என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், அதனால அவங்கள நான் மாத்த பாக்குறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்கள மாத்த வேண்டான ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ வந்திருக்கிறாங்க.
அப்ப நீங்க என்ன பண்ணணும், சாட்சியா மாறி வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். உங்களை பார்த்து அவங்க மாறினா மாறட்டும், அவ்வளவுதான். நன்றிங்க, நன்றிங்க. நம்மளோட கடமையில மட்டும் நம்ம செஞ்சுட்டு எப்பயும் போல நமக்கான குடும்பத்த வேலையை மட்டும் நம்ம செஞ்சுட்டு போயிட்டு இருக்கணும். கரெக்ட். அப்படிதான் வாழணும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நன்றிங்க. நன்றி. ஐயா சாம்பசிவம் ஐயா, இப்போ எடுக்கிற பாடத்துல பஜகோவிந்தத்துல அனன்ய பக்தி சொல்றீங்க ஐயா, அதுவும் சன்னியாசமும் ஒண்ணா ஐயா? ரெண்டும் ஸ்டேஜ் ஒண்ணு தானே? ஆமா, அனன்ய பக்திங்கிறது என்னன்னா, நம்ம இறைவனோடு இரண்டரை கலக்கிறது. அதாவது அங்க ஈஸ்வர அர்ப்பணம் பண்றோம். நம்ம வந்து நான் வேறு இறைவன் வேறுன்னு இல்லாம அந்த இறைவனிடத்துல தன்னை முழுமையாக ஒப்படைத்து விடுகின்றதுதான் அனன்ய பக்தி. இங்க சந்நியாசம்ங்கிறது வந்து மனமற்ற நிலை தானே. அந்த நிலையும் இந்த நிலையும் ஒண்ணுதான். ஏன்னா அங்க வந்து சந்நியாசத்துல நிறைய 2-3 வகைகள் இருக்கு. அதெல்லாம் நான் வந்து அந்த கைவல் நவனியத்திலேயே தெளிவா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன், படிச்சு பாருங்க. அதுல வந்து நம்ம ஆரம்ப நிலை பாடங்கள்ல கத்துக்கிறதுக்காக சன்னியாசம் வாங்குறவங்க இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எதுவும் புரியாது, ஆனா ஏதோ நான் சன்னியாசியா மாறி ஏதோ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சன்னியாச வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு வந்து படிப்பாங்க. சிலர் நல்ல புரிதல் வந்த பிறகு சன்னியாசம் வாங்குவாங்க. அந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்குங்கய்யா. அந்த உண்மையா நாம சொல்ற இந்த சன்னியாசம் வந்து மனமற்ற நிலை தான் சன்னியாசம்னு சொல்றோம். ஆனா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த உடை மாற்றத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது நமக்கு சன்னியாசம்னா ஒயிட் ட்ரெஸ் வந்து கட்டிட்டு காவி ட்ரெஸ்ஸுக்கு போயிடணும், குடும்பத்தை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சாஸ்திரங்கள்ல வந்து நிறைய மாற்றங்கள் இடையில செய்யப்பட்டது. அதாவது வேதத்திலிருந்து எடுத்து எடுத்து எழுதும் போது சில துவைதிகள் வராங்க இல்லையா, துவைதிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து கொடுக்கணும் போது கொஞ்சம் மறுவிடுது சப்ஜெக்ட். அப்பதான் வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் வந்தது. அதனால அந்த மாதிரி ட்ரெஸ்ல எல்லாம் இங்க ஒன்றும் சன்னியாசம்ங்கிறது இல்லை. நம்ம மனசை துறக்கிறது தான் இங்க உண்மையான சன்னியாசம். துறவு அப்படிங்கிறது மனமற்ற நிலை தான். அதனால அந்த புரிதலோட நீங்க சன்னியாசத்தை பார்த்தா போதும். மற்றபடி புறத்துல பார்க்கக்கூடிய ட்ரெஸ் சேஞ்சஸ் எல்லாம் வந்து சன்னியாசம் ஆகாது. ஏன்னா அப்படி பார்த்தா நிறைய பேர் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு எல்லா காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளை விட அதிகமா உலக விவகாரத்தில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சன்னியாசிகளுடைய ஆசிரமம் எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய பணப்புழக்கம் சாதாரண ஒரு பிசினஸ் மேனை விட ஜாஸ்தியா இருக்கும். அது அப்படி ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா அது வந்து அவங்களுடைய ஆசைகள் அப்படி, அதனால அப்படி கொண்டு போகும். நாம அதனால போய் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. உண்மையான துறவுங்கிறது நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, மனசை துறக்கிறது தான் உண்மையான துறவு. ட்ரெஸ்ஸை துறக்கிறது கிடையவே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. நன்றி. நன்றிங்க. வணக்கங்க ஐயா, நான் கீதா ரவி. வணக்கங்கம்மா. இப்ப ஞான மார்க்கமா ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகு வந்து நமக்கு மூச்சு பயிற்சியோ தியானமோ தேவையில்லைன்னு சொல்ல வரீங்க ஐயா? நிச்சயமா. அதாவது ஞான பாதைங்கிறது தன்னை அறிந்து தன்மயமாகக்கூடிய ஒரு நிலை. அப்ப அந்த நிலைக்குள்ள நம்ம வந்த பிறகு இங்க தனக்கு வேறாக எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நீங்க எப்படி மற்ற பயிற்சிகள் செய்ய முடியும்? ஒரு பயிற்சியும் செய்ய முடியாது. அங்க பயிற்சிகள் செய்யறது வந்து இருமைகள் இருக்கிற மனசு தான் பயிற்சியை எதிர்பார்க்கும். நான் ஒருத்தர் இருக்கிறேன், தனக்கு வேறாக ஒரு பயிற்சி வேணும், அந்த பயிற்சி கொடுத்தா தான் நான் மாறுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசு ஆசைப்படுது இல்லையா? அதனாலதான் அங்க இருமைகள் தேவைப்படுது. அதனாலதான் ஆரம்பத்துல இறைநிலை பக்தி கூட இருமைகள் இருக்கு. ஆனா இங்க வந்து நம்ம கொஞ்சம் மேல்நிலை பாடங்களுக்கு வந்த பிறகு இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான் தெரிஞ்ச பிறகு தன்னை இழந்து விடுறதுதான் இங்க உயர்நிலையில பாக்குறோம். பாடத்தினுடைய உயர்நிலையே வந்து தன் தனித்துவத்தை இழந்து விடுவது. நான் இங்க ஒருத்தர் கிடையாது, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அதனால இங்க இந்த உடலும் மனசும் அவனுடைய கருவி, அவனே எல்லாமா இருக்கிறான். அவன் இதை வச்சு என்ன செய்ய விரும்புறானோ அதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை முழுமதையாக அவன் இடத்துல ஒப்படைச்சு அந்த சரணாகதிக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை இறைவன் வாழ்வான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாம எப்படி வாழணுங்கிறத அவன் முடிவு பண்ணுவான். அதுக்கப்புறம் நீங்க உங்க மனசளவுல முடிவு எடுக்கக்கூடாது. இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், அதை மாத்த போறேன், இதை மாத்த போறேன்னு எடுக்காம அந்த ஈஸ்வரர்கிட்ட நீங்க ஒப்படைச்சு நின்றுட்டு அவன் சொல்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ளுணர்வா அவன் இருந்து உங்களை வழி நடத்தும் போதே உங்களுக்கு தெரியும். அப்ப வாழ்க்கை மாறும். அந்த மாற்றங்கள் வந்து மற்றவர்களுக்கு தெரியாது. ஏன் இப்படி ஒரு திடீர் மாறுறாரு, ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அது ஒரு ஈஸ்வர காரியமா மாறி உங்களை அது சரியான பாதையில கொண்டு போய் வந்த வேலையை முடிச்சு கொடுத்துரும். அதாவது இந்த பிறவா பெருநிலையை நம்ம அடைஞ்சிட முடியும். அதனால ஈஸ்வர அர்ப்பணம்ங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம். அது சரணாகதிக்குள்ள வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் தன்னை இழந்து விடுவதுதான். அது எத்தனை பேரால முடியுங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால நீங்க உங்களை முழுமையா ஒப்படைச்சிட்டீங்கனாலே போதும். வேற ஒன்றும் பயிற்சிகள்லாம் பண்ணி நீங்க உங்களை மாற்றம் பண்றதெல்லாம் மனசனுடைய அகங்காரம் தானே. பயிற்சின்னு ஒண்ணு வந்தாலே அது உடலுக்கோ மனசுக்கோ இல்ல மூச்சுக்கோ நம்ம ஏதோ ஒரு பயிற்சி கொடுக்குற மாதிரி ஆயிடும். அந்த பயிற்சி செய்யறவன் யாரு?
அப்போ அந்த பயிற்சி எதுக்காக செய்யப்படுதுங்கிறதெல்லாம் நமக்குள்ள இருமைகளா மாறும். அதனால அதையெல்லாம் விட்டுறது தான் நம்ம பாடத்திட்டத்தினுடைய முடிந்த முடிவு. இங்க வந்த பிறகு இங்க நானே இல்லையே, அப்புறம் நான் என்ன பயிற்சி பண்றது? இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். அவன் உடம்புல இல்லை, அவன் உடம்பாவும் இல்லை, மனசாவும் இல்லை, அவன் உணர்வா இருக்கிறான். அப்ப நீங்க அந்த உணர்வு நிலைக்கு போயிட்டீங்கன்னா இங்க இந்த உடல் மட்டும் நீங்க இல்ல, எத்தனையோ உடம்புல நீங்க இருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில இந்த உடம்புக்கு என்ன பயிற்சி கொடுக்கறது? அப்ப அந்த உடம்புல பயிற்சி கொடுக்காம ஒண்ணு படுத்துக்கிட்டு இருக்கோம், இன்னொரு உடம்புல ஒண்ணு பயங்கரமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதெல்லாம் யாரு? அப்ப அதனால இங்க என்னன்னா, ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழுது, அந்த வாழ்க்கையை அது வாழட்டும். ஆனா நான் மனம் இல்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களோட தனித்துவத்தை இழந்துட்டு நீங்க அந்த அறிவா நின்றுட்டீங்கன்னா நீங்க சாட்சியா மாறிடுவீங்க. அந்த சாட்சி தான் இங்க விட்னஸ், அப்சர்வர் அப்படின்னு சொல்றோம். எல்லாவற்றையும் பார்ப்பான், பார்க்கின்றவனாக அந்த அறிவு இருக்கு. அது எல்லாம் பார்க்கும், எதுவும் சம்பந்தப்படாது, எதுலையும் கலந்துக்காது. அந்த நிலை தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய முடிந்த முடிவாகவும் பார்க்கிறோம். அந்த நிலைக்குள்ள நீங்க வந்துடணுமா, அதுதான் இங்க பாடம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நன்றி நன்றிங்க. நன்றிங்க. ஐயா, இந்த இப்ப நம்ம விசாரத்துல கொஞ்சம் முன்னேற்றம் வருது, உணர்வு மேலோங்குதுங்கிறது நமக்கு எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? நமக்கே உள்ள தெரியுமாங்கய்யா? நிச்சயமா நீங்க உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கள் எல்லாம் நீக்கவே நீங்க அந்த அறிவா பிரகாசிக்கிறது உங்களுக்கு அனுபவமாகும். ஏன்னா உங்களுக்கு தவறான ஒரு பாதையில நீங்க போயிட்டு இருந்திருப்பீங்க, அதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கிற மனசு அந்த பாதையில இருந்து விலகி தன்னுடைய சொரூபத்தை பார்க்குது, திரும்புதுன்னா அது தன்னை உள்ள பார்க்க ஆரம்பிச்சிடும். உள்ள பார்க்கறதுனா என்ன? தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை பார்க்குது. அப்ப அந்த அழுக்குகள் எல்லாம் புரியும், ஐயோ இதை செய்யக்கூடாது, இதை நான் தப்பா பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி தவறான பாதையில் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம நீக்கும் போது அந்த மனம் தூய்மையாகுது. அந்த தூய்மை நிலை தான் இங்க அறிவு பிரகாசிக்கக்கூடிய நிலையாக சாஸ்திரம் சொல்லுது. அப்போ நீங்க அந்த மாதிரி விசாரம் பண்ணவே உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள் மனோரீதியா தான் நிகழும், உடல் ரீதியாலாம் ஒன்றும் நிகழ்ந்துடாது. நீங்க என்ன இப்ப வயசானவரா இருந்து திடீர்னு இளமையா மாறிட முடியுமா? இல்ல இளமையா இருக்கிறவங்க குழந்தையா மாறிட முடியுமா? அப்படிலாம் ஒரு மாற்றம் நடக்காது. அந்த உடம்புக்கு உண்டான அந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான தன்மைக்குள்ள எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அந்த இளமை வரும், முதுமை வரும், எல்லாம் வரும், நோய் வரும், எல்லாம் நடக்கும். அது உடம்புக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க மனசளவுல அந்த மாற்றத்தை அனுபவமாக்கலாம். அந்த உயர் பரிமாண நிலையில அந்த உணர்வுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க மனசும் இல்லாம போயிடும், உடம்பும் இல்லாம போயிடும். அப்புறம் நீங்க அந்த உணர்வு தான், அந்த உணர்வு நிலையில போன பிறகு இந்த தனித்துவமான உடல் என்னது அப்படிங்கிற அபிமானம் போயிடும். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், அதாவது இன்னும் கொஞ்சம் உயர் பரிமாண நிலையில வரும்போது அப்போ இங்க நான்கிற தனித்துவத்தை இழந்துருவோம். அப்போ இந்த தனிப்பட்ட உடம்பு நான் இல்லை, இந்த தனிப்பட்ட மனசு என்னது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த அப்சர்வர் ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அந்த உணர்வு அந்த அறிவா நின்றுட்டோம்னா தன்னை தவிர ஒன்றும் இல்லைங்கிறதுனால அங்க சாட்சியா மாறி வேடிக்கை பார்க்கறது மட்டும்தாங்க ஐயா. அதுதான் இங்க உயர்ந்த நிலைட்டு மீண்டும் மீண்டும் சாஸ்திரம் வலியுறுத்துது. அதனால நீங்க விசாரம் பண்ணவே உங்களுக்கு அந்த மாற்றம் அனுபவம் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த விசாரமே மனசுல இருக்க அழுக்குகளை நீக்கிறதுக்கு தாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா போதும். விசாரம்ங்கிறத நீங்க அப்படித்தான் செய்யணும். வேற என்ன மாதிரி விசாரம் செய்யறீங்க? சரிங்க. இல்ல விசாரம்ட்டு நீங்க எதை செய்யறீங்க? விசாரம்னா என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? விசாரம்ங்கிறது இப்போ நம்ம இந்த மாதிரி நானான்னு சொல்லி நம்ம எண்ணங்களையும் நம்ம ஆராய்ஞ்சு பாக்குறது தானங்கய்யா. அதுதான் இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் அந்த புரிதல் தான் வேணும். விசாரம்னா என்னன்னா, இப்ப நான் யார் அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்றது. விசாரம்னால அதுக்கு அர்த்தம் என்னன்னா தன்னை பற்றி விசாரிப்பது. அப்ப தன்னை பற்றி விசாரிக்கும் போது நான் இந்த உடலா, இந்த மனசா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த உடலும் மனமும் நான் அல்லன்னு தெரியணும்னாலே உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்குகள் எல்லாம் தெரியணும். ஏன்னா நீங்க என்னென்ன விஷயங்களை தவறா ஏற்றி வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு ஜோதிடத்தை பார்த்து எனக்கு இப்ப சனி தசை நடந்துட்டு இருக்கு, அப்ப இந்த சனி தசை பாதிப்புனால நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது ஒரு அஜ்ஞானம் தானே. விசாரம்னு வரும்போது அது ஒரு தவறான புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரணும். அப்படி புரிய வரும்போதுதான் நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க, அந்த ஜோதிட சாஸ்திரத்தை விட்டு வெளியே வருவீங்க. ஏன்னா அது மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட ஒரு தவறான புரிதல் அப்படின்னு நமக்கு அடுத்தது மனசுக்கு ஒரு தெளிவு வரும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் உள்ள போய் நீங்க பார்க்க இந்த ஜோதிட சாஸ்திரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உடம்பினுடைய அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இந்த உடம்பே இல்லைங்கும் போது எப்படி யாருக்கு யார் ஜோசியம் பார்க்கறது? அப்ப இந்த உடம்பா நான் இல்லையே, அப்ப இந்த உடம்புக்கு போய் ஜோசியம் பார்த்து நான் என்ன பண்ண போறேன், அப்ப அது எனக்கு சம்மந்தப்படாத ஒரு விஷயம் அப்படின்ட்டு நீங்க ஜோதிடத்திலிருந்து வெளியே வந்துருவீங்க.
உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் என்னென்ன உங்களுக்கு மனசு சிக்கிக்கிட்டு இருக்கோ அந்த ஒவ்வொன்றையும் நீங்க விட்டு விட்டு விடுபட்டு விலகும் போதுதான் நீங்க அந்த தூய அறிவா பிரகாசிக்க முடியும். இல்லைன்னா மனசு எங்கேயாவது ஒண்ணுல மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அது வந்து அறிவா பிரகாசிக்காது. ஏன்னா அந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால. ஏன்னா சிக்குகிறதுங்கிறது எந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருந்தாலும் சிக்கல் சிக்கல் தானே. அங்க சிக்கல்ல இருந்து முழுமையா விடுபடணும். அதுக்குதான் நான் ஏற்கனவே பாடங்கள் எடுக்கும்போது ஒரு விளக்கம் கொடுப்பேன். உங்களுக்கு கை விலங்காக போடப்பட்ட விலங்கு வந்து தங்கத்துல போட்டா என்ன, இரும்புல போட்டா என்ன, செம்புல போட்டா என்ன, விலங்கு விலங்கு தானே. ஆனா நான் வந்து தங்கத்துல போட்டுட்டு இருக்கேன் இருக்கட்டுமே ஆசைப்பட்டீங்கன்னா அது விடுதலையாக முடியுமா? முடியாது. அப்ப அது மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு பாதையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பாதையில இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு அஜ்ஞானம் தான் சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இதெல்லாம் மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய எழுச்சி. இதை நீ பிடிச்சிட்டு இருக்கிற, அப்ப நீ விடுபடல, அப்ப உனக்கு இங்க விடுதலை கிடையாதுங்கிறத வெளிப்படையாவே சாஸ்திரம் சொல்லிடுது. அப்போ அந்த மாதிரிதான் விசாரம் பண்ணணும். நம்ம எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த சிக்கல் இருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். அதுதான் மோட்சம் முக்தி. அந்த மாதிரி பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா ஐயா? புரியுதுங்க ஐயா. அப்போ இது வந்து நம்ம தியானம் இந்த மூச்சு பயிற்சி மாதிரி குறிப்பிட்ட நேரம் பண்றது இல்ல. இது வந்து தொடர்ச்சியா நம்ம எப்பெல்லாம் விழிச்சுக்கிட்டு இருக்கோமோ அப்ப எல்லா நேரத்துலயும் ஒவ்வொரு செயலா பண்ணணும். அப்படிதானுங்கய்யா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இங்க விழிப்புணர்வுங்கிறது அதுதானே. விழிப்புணர்வுங்கிறது நீங்க எப்பொழுதும் விழிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப அந்த விழிப்புணர்வுல உங்களுக்கு தவறு தெரியணும் இல்லையா? நீங்க என்னென்ன தவறு செய்றீங்கிறது விழிப்புணர்வுல இருக்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப ஒவ்வொன்றும் நீங்க வாட்ச் பண்றீங்க. அப்போ அந்த வாட்ச் பண்றது எப்படின்னா நிகழ்காலத்துல தான் நீங்க வாழ்வீங்க. வாட்ச் பண்றதே நிகழ்காலத்துல தான் பண்ண முடியும். கடந்த காலத்தை பத்தி நீங்க சிந்திச்சீங்கன்னா மைண்டுக்கு போயிட்டீங்க. மனசு வந்து கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கு. அல்லது எதிர்காலத்தை திட்டமிடுறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் நீங்க மைண்டுக்கு தான் போயிட்டீங்க. காரணம் என்னன்னா நீங்க எதிர்கால கற்பனையில வாழ்றீங்க. அப்ப எதிர்கால கற்பனை கடந்த கால கற்பனையில வாழ்றது வந்து மனம் சார்ந்த வாழ்க்கை, மனோவிகாரம்னு சொல்லுது சாஸ்திரம். ஆனா நீங்க நிகழ்காலத்துல நின்றுட்டு அப்பப்ப நிகழ்ற நிகழ்வை நீங்க கவனிச்சீங்கன்னா அதுதான் விசாரம். நடக்கிற இந்த நிகழ்வை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். தப்பா போறேனா ரைட்டா போறேனா, நான் சரியா வாழ்றேனா தவறா வாழ்றேனா அப்படின்னு ஒவ்வொரு சிச்சுவேஷனும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். அந்த நிலைப்பாட்டுல நீங்க நிலையா நின்னீங்கனாலே தவறு புரியும் போது நீங்க அந்த தவறுல இருந்து வெளியே வந்துருவீங்க. அப்படித்தான் விசாரம் பண்ணி விடுதலையாக முடியுங்க. அதனால விசாரம்ங்கிறது ஒரு டைம் எடுத்து பண்றது இல்லை. ஏதோ ஒரு மூச்சு பயிற்சி பண்ற மாதிரி காலையில 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் பண்ண போறேன், தியானம் பண்ணும்போது சாயந்தரம் ஒரு 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் தியானம் பண்ண போறேன்னு உட்கார்றதல்ல. இது சதா அந்த நிலையில நம்ம நின்றுகிட்டு இருக்கிறது. அப்ப அந்த நிலையில நீங்க நிக்க 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 உங்களுடைய அறிவுக்கு நீங்க திரும்புறீங்கிறதுக்கு அது அடையாளம். அது உங்களுடைய சுபாவம், உங்களுடைய சொரூபம். அது அந்த சொரூபத்திலேயே நிக்கிறது தான் இங்க விசாரம்னே நம்ம இன்டெரக்டா சொல்றோம். விசாரம்னு வார்த்தைக்கு இன்னொரு சூட்சமான புரிதல் என்னன்னா நாம் அதுவாத்தான் நிக்கிறோங்கிறத அடையாளம் காட்டுவது. அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோம், அந்த நிலை வந்துடும். ஆனா அது மனதனுடைய உயர் பரிமாண அனுபவமா இருக்கிறதுனால மனதனுடைய அஜ்ஞான எண்ணங்கள் எல்லாம் நீங்கும் போதுதான் அது சாத்தியமாகுங்க. அதுக்குதான் பயிற்சியா சொல்லாம அது உங்களுடைய சுபாவம், உங்களுடைய சொரூபம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி புரிஞ்சுக்கணுங்க. சரிங்க சார். அதனாலதான் இது வந்து ஞான மார்க்கத்து ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க ஐயா. ஆமா, ஏன்னா நம்மளுடைய சுயத்தை காட்டி கொடுக்கறதுனால இங்க எப்பவுமே நீங்க இருக்கிறீங்க. நீங்க இந்த டைம்ல மட்டும் தான் இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி உட்காந்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் என்ன பண்ணுது? அந்த நேரத்துல நான் என்னமோ அமைதியா இருக்கிறேங்கிற மாதிரி சொல்லி உங்களை ஏமாத்துது. அப்ப நீங்க 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தியானம் பண்ணி அமைதியா இருக்கிறீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தியானம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுறதோ இல்ல குழந்தைங்க கிட்ட பிரச்சனை பண்றதோ அது எப்படி தியானம் ஆகும்? அது எப்படி உங்களுடைய இயல்பாகும்? அங்க தவறுதான் நடக்கும். அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா தியானம் பண்ணி முடிச்சுட்டு கண்ட பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா அந்த தியானம் பண்ணும்போது மட்டும் டைமை பார்ப்பாங்க. 6 மணி ஆயிடுச்சு நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்ட்டு 6 மணிக்கு தியானம் பண்ண போயிடுவாங்க. 7 மணி வரைக்கும் தியானம் பண்ணுவாங்க. அப்புறம் எழுந்து வந்துட்டு திருப்பி விவகாரத்திலேயே பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இது எத்தனை காலங்கள் பண்ணாலும் அதுக்கு ஒரு விமோசனமே கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி பண்றதெல்லாம் பயிற்சி. பயிற்சிங்கிறது இங்க நம்ம பாடத்திட்டத்துல கிடையவே கிடையாது. நம்ம பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன சொல்லுதுன்னா நீ அந்த உணர்வா இருக்கிற அந்த சொரூபம் தான் உன்னதுன்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டு அதுலயே நிக்க வைக்குது. அப்ப நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு தனி நேர காலம் ஏதாவது இருக்கா, இந்த நேரத்துல மட்டும் தான் நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு? அப்ப சதா நான் மட்டும்தான் இருக்கிறேங்கிறது அனுபவம் ஆயிடும். அதுதான் இங்க அந்த ஆத்ம ஞானம், ஆத்ம அனுபூதின்னு சொல்லுது சாஸ்திரம். அதனாலதான் இந்த பாடத்திட்டம் வந்து எல்லா பாடத்திட்டங்களோட உயர் பாடமாக பார்க்கப்படுதுங்க. சரிங்க. ஓகேங்க. நல்லதுங்க.
ஐயா நமஸ்காரங்க ஐயா, பச்சையப்பனுங்க ஐயா. நமஸ்காரம், சொல்லுங்க ஐயா. ஐயா நம்ம இப்போ வாழ்க்கையில பிறவி வர்றதுக்கு காரணமானது நம்மளோட சிந்தனை தான் சொல்லி நல்லா அறிய முடியுதுங்க ஐயா. அப்போ சரிங்க. பையனுக்கு கல்யாணம், பேர பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனா சக்தி அதிகப்படும் போது தான் இந்த பிறவிக்கு காரணமாகுது இல்லைங்களையா? இல்ல அப்படியே ஒரு தனிப்பட்ட விஷயத்தினால பிறவிக்கு காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? வேற எத்தனையோ சம்ஸ்கார பதிவு இருக்குல்ல நம்ம கிட்ட. ஆமா. அதாவது இந்த பிறவியில வந்து நீங்க உடம்பு எடுத்து வந்துட்டீங்க, உங்க குடும்பம், குழந்தை குட்டி இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது அது உங்களுடைய கடமையா தானே பார்க்கப்படுது. இப்போ நீங்க உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதும், உங்க பேரனை வந்து நல்லா படிக்க வைக்கிறதும் உங்களுடைய குடும்பத்துல ஒரு கடமையா நீங்க பாக்குறீங்க. அதனால அந்த கடமையை நீங்க சரியா செய்யணும்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. அது தவறுன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதை புரிதலோட தான் செய்யணும்னு சொல்லுது. அதாவது தன்னுடையதுங்கிற அபிமானம் இல்லாம நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்யணும். இப்ப சூரியன் வந்து 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 போய்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த பூமி சுத்துறதுல தெரியுதுங்கிறதுனால அது ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்க கூடாது. அது அதுவா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா பூமி தன்னைத்தானே சுத்துறதுனால இரவு பகல் வருது, இங்க விவசாயம் நடக்குதுங்கிற மாதிரி நீங்களா இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா போதும். இங்க வேலை நடந்துகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க நான் செய்யறேன், அதனால என்னுடைய பேரனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மனோபாவத்துக்குள்ள நீங்க வந்துடக்கூடாது. அல்லது என்னுடைய பையனுக்கு நான் செய்யறேங்கிற மாதிரி முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அதுதான் பற்று. அந்த மாதிரி ஒரு தனி அபிமானம் வந்துட்டா அதுதான் நமக்கு வந்து பற்றா மாறுதுங்கிறத சாஸ்திரம் சொல்லி அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுது. மற்றபடி கடமைகளை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. அதனால எல்லாம் செய்யலாங்க ஐயா. நான் செய்கிறேங்கிற அகங்காரம் இல்லாம அதை செய்யுங்க. நன்றி 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 நன்றி. நன்றிங்க ஐயா. அதாவதுங்க ஐயா, இப்ப அந்த பற்றுன்னு சொன்னீங்கல்ல ஐயா, இப்ப என்னோட மகன், என்னோட மக, என்னோட கணவர் இப்படின்னு இருக்குதுங்கல்ல. இந்த பிறவில இவங்க எனக்கு மகளா பிறந்துட்டாங்க, இவர் கணவரா வந்திருக்காரு, இவருக்கு இந்த பிறவில நான் இந்த நேரத்துல என்ன செய்யணும், என்னோட கடமைகளோ அதை செஞ்சுட்டு அதோட அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கணுங்கிறீங்க. கண்டிப்பாம்மா. நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையில இருந்து நம்ம தவறக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து இந்த பிறவி கிடைச்சிருக்கிறது ஏதோ காரண காரியத்தோட கிடைச்சிருக்கு. அதுல நமக்கு மனைவின்னு ஒரு பதவி கொடுத்துருக்குது, குழந்தைக்கு அம்மான்னு பதவி கொடுத்துருக்கு. அந்த கடமையை நம்ம செய்யறோம். இந்த என்னோட இதுங்கிற அபிமானம் இல்லாம செய்யணும். அதுதான் சாஸ்திரம் கொடுக்குற ஞானம். அதாவது அஞ்ஞானிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய இதுங்கிற அபிமானத்துல செய்வாங்க. இந்த பாடம் வந்து நம்ம படிச்சு ஞானம் வந்த பிறகு இது எனதுங்கிற அபிமானம் போயிடும். என்னுடைய மனைவி, அதாவது என்னுடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி அபிமானம் இல்லாம பொதுவாக நம்ம எல்லாருக்கும் செய்வோம், சேவையா செய்வோம், அவ்வளவுதான். அப்போ வந்து நீங்க அந்த பற்று போகிறது அதுதான் நம்ம பற்று போற நிலை. தனதுன்னு ஒரு அபிமானம் வந்தா தான் பற்றா மாறும். நீங்க பொதுவா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைய பார்க்கலாம் இல்லையா? அதுதானே தாய்மை உணர்வு. அப்ப நீங்க பக்கத்து வீட்டு குழந்தை வந்து உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கறதுன்னா செய்வீங்க. ஏன்னா நீங்க அதையும் என்னுடைய குழந்தை தானே அப்படிங்கிற மனப்பான்மைக்குள்ள உயர்ந்து நிக்கிறது தான் ஞானம். ஆனா என்னதுன்னு ஒரு அபிமானத்தோட நீங்க இருக்கிறவங்களா இருந்தா என்ன ஆகும்னா என்னுடைய குழந்தைக்கு மட்டும் தான் நான் செய்வேன், அந்த குழந்தைக்கு செய்ய மாட்டேங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அது வந்து ஞானமாகாது, அது அஜ்ஞானம் தான். அதுதான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டி கடமைகளை செய்யணும், அதை அபிமானம் இல்லாம செய்யணும். அந்த அபிமானம் இல்லாம செய்யும் போது அதுக்கு பற்று இருக்கக்கூடாதுங்கிறது என்னன்னா தனதுங்கிற பற்று இல்லாம செஞ்சா எல்லாவற்றிலும் தன்னை பார்ப்பது. எல்லாவற்றையும் தன்னை பார்க்கும் போது இங்க உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு புரிய வரும்? தனக்கே தான் செய்து கொள்கிறேன்ங்கிறது புரிய வரும். அதுதான் பிருகதாரண்ய உபநிஷத்துல யாக்ஞவல்கிய முனிவர் வந்து சொல்வார். ஒரு கணவன் மனைவியை நேசிப்பதும் ஒரு மனைவி கணவனை நேசிப்பதும் அவர்களுக்காக இல்லை, தனக்காகவே. ஒரு கணவனை நேசிக்கக்கூடிய மனைவி தன்னையே நேசித்துக் கொள்கிறாள் அப்படிங்கிறது அருமையான ஒரு விளக்க முறையை கொடுப்பாரு. அது பிருகதாரண்ய உபநிஷத்துல ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குமா, அதை நம்ம எடுக்கும்போது பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த புரிதல் வந்தா போதும். நீங்க தான் எல்லாமா இருக்கிறீங்க. அப்போ இன்னொருத்தருக்கு செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கே நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுல என்னத்தை போய் நீங்க பற்று வைக்க முடியும்? அதுல என்னத்தை போய் அபிமானம் வைக்க முடியும்? அதுல என்னத்தை போய் ஆதாயம் எதிர்பார்க்க முடியும்? தனக்கு செய்யறதுக்கு தான் ஏதாவது ஒரு ஆதாயத்தை எதிர்பார்ப்போமா? செய்ய மாட்டோம். எனக்கு இந்த ஆதாயம் வந்தா தான் நான் செய்வேன்னு நினைச்சா அது சுயநலம். அப்ப நான் இன்னொருத்தருக்கு செய்யறேன்னு நினைக்கிற அந்த இருமையான மனம், அது இல்லாம இங்க நானே எல்லாமா இருக்கிறேன்னு தெரிஞ்சு செய்யும் போது அந்த பற்று போயிடும். அதுதான் பற்றற்ற நிலை. அது தானாவே வரணும். நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதை நீங்க அந்த நிலைக்கு வரும்போது அது தானாவே உங்களுக்கு அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல ஐயா, இந்த பற்றற்ற நிலைமை எல்லாருமே ஒண்ணுதான் சொல்றோம்ல, அதே மாதிரி நம்மளோட கணவரோ குழந்தைகளோ இல்ல தாய் தந்தையோ ஒரு நெருங்கிய சொந்தம் இறக்கும் போது நம்ம அந்த இறந்துட்டாங்கன்னு அந்த வலி வேதனை, அந்த உள்ளுணர்வு, அந்த அழுகை, அந்த தாங்க முடியாத அந்த இதுல இருந்துகிட்டே இருக்கோங்களா ஐயா?
அது வந்துட்டு இல்லாம எப்படி இருப்பாங்கன்னு கேக்குறேன். அது ஏன் வருதுன்னா பற்றுதானம்மா. இப்போ தன்னுடைய சார்ந்தவர்கள் இறந்து விட்டார்கள்ங்கிறதுனால தானே நம்ம அழுகுறோம். இப்போ ரோட்ல எத்தனையோ மரணங்கள் நடக்குது. ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் செத்து போறாரு, நியூஸ்ல பாக்குறோம். அழுகுறோமா? கிடையாது. அதே மாதிரி ஒரு 4 வீதி தள்ளி ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, நாம அழுகுறோமா? கிடையாது. ஏன்னா அவங்க யாரோ நாம யாரோ. அப்ப அதனால நமக்கு அந்த இடத்துல எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா தன்னை சார்ந்த உறவுகள் இறந்து போறாங்கன்னா நம்ம அழுகுறோம். ஏன்னா இங்க பற்று, அந்த அபிமானம். இப்ப இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? அதை எனது என்னுடையது நீ அபிமானிக்கிறது தானே அந்த பற்று உனக்கு துயரத்தை கொடுக்குது. ஆனா இங்க நீ பாடத்திட்டத்துல வந்து உண்மையை புரிஞ்சுக்கும் போது இங்க அது வேறு நீ வேறுன்னு இல்லையே, நீ மட்டும்தான் இருக்கிற. அப்போ இங்க நீ யாரா இருக்கிற? இந்த உடலா இருக்கிறியா, இந்த மனசா இருக்கிறியான்னு விசாரணை பண்ணி பாருன்னு சொல்லுது. அப்ப நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா நான் இந்த உடலும் இல்லை மனசும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, நான் அந்த உணர்வுன்னு தெரிஞ்ச பிறகு இங்க எந்த உடல் இருக்கு, எந்த மனசு இருக்கு? இங்க எங்கேயுமே உடலும் இல்லை மனசும் இல்லை. நான் அந்த தூய அறிவா தான் இருக்கிறேங்கிற அனுபவம் ஆகும்போது அது எல்லாம் உண்மையிலேயே ஒரு மாய தோற்றமம்மா. ஒரு வெள்ளை திரையில ஓடுகின்ற திரைப்படம் மாதிரி. அதுக்கு நீங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? அந்த சீன்ல வந்து ஒரு குண்டு வெடிச்சு திபுன்னு பத்தி எரியுதுன்னா நீங்க ஏன் பதறணும்? அது ஒரு கற்பனை கதாபாத்திரம், படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி நீங்க பார்க்க ஆரம்பிச்சுக்கிறதுதான் சாட்சின்னு சொல்றோம். சாட்சின்னா சும்மா அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம உட்காந்துருந்தா அது ஒரு ரியாலிட்டியா இருக்காதுல்ல, ஒரு ஃபீலிங்கா இருக்காதுல்ல. சாட்சினா எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த விழிப்புணர்வு, அந்த உணர்வோடு இந்த உலகத்தை பார்க்கணும். சாட்சின்ட்டு அப்படியே ஒண்ணு தெரியாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு பொம்மை கூட தான் பார்த்துக்கிட்டே இருக்குது உலகத்தை. அப்ப அது எப்படி சாட்சி ஆகும்? அப்ப அந்த மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. சாட்சின்னா நான் எதையும் அப்படியே என்ன நடந்தாலும் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் தவறான புரிதல். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தவறாவே புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்காம அந்த உணர்வா இருந்து பார்த்தீங்கன்னா இங்க உண்மையில நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்கும் போது, அப்ப அந்த திரைப்படத்துல ஓடக்கூடிய காட்சிகள் எல்லாம் உண்மை இல்லைங்கிறது உங்களுக்கு புரியும் போது நீங்க எதுக்கு போய் நீங்க ரியாக்ட் பண்ண போறீங்க? அதுல சம்பந்தப்படாம நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்கல்ல, அந்த நிலை வந்து உங்களுக்கு அனுபவம் ஆகும். அதுதான் சாட்சி நிலைன்னு சொல்றோம். அதுக்குதான் உதாரணம் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுதான் இந்த திரைப்பட உபமானம். திரைப்படத்தை என்ன சொல்றோம்? ஒரு வெள்ளை திரை மாதிரி நீங்க இருக்கணும். அதுல நிறைய படம் சீன் வரும், விதவிதமான சீன் வரும். ஆனா அந்த சீன்னால திரை பாதிக்காத மாதிரி நீங்க இருந்துகிட்டு இருக்கிற நிலை தான் இங்க முதிர்ந்த முதிர்ச்சி ஞானம். அந்த நிலை தான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர, தனக்கு வேண்டியவங்க இறந்துட்டாங்க நீங்க அழுவுறதும், 10 வீடு தள்ளி ஒருத்தர் இறந்து போறான் அப்படிங்கறதுனால நீங்க கண்டுக்காம இருக்கிறதும் எப்படி ஞானமாகும்? அப்படி கிடையாது. அதனால அந்த தெளிவு வந்துட்டா பற்று தானா போயிடும். அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நிலையும். இந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்க. அதுதான் நீங்க சொன்னது 99.9ல அந்த 1% தான் இருக்காங்க. ஆக்சுவலா முதல்ல சொன்ன 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும்போது அது ஏற்கனவே முடிவு பண்ணது. அது வந்துட்டு நான் பார்க்க மட்டும் தான் முடியும். என்னால எதுவும் செய்ய முடியாது. சோ இப்ப நம்ம கூட இருக்கவங்க, நம்ம சொந்த பந்தம் யார் இறந்தாலும், இல்ல எது நடந்தாலும், ஒரு ஆக்சிடென்டோ இல்ல எது ஒரு நல்லது கெட்டது எது நடந்தாலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சது அப்படின்ட்டுன்னு நம்ம இருக்கணும். வெரி குட். இந்த புரிதல் தான் ஞானம். இந்த உலகத்துல எது நடந்தாலும் அது எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த படத்தை நீங்க வேடிக்கை பார்க்கறது மட்டும் தான் உங்க வேலை. அந்த படத்துல காட்சிகளை மாற்றுவதற்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு பார்வையாளர் தான், படம் பார்க்க வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்க அந்த படத்தை பார்த்துக்கிட்டு மட்டும் வரணுமே தவிர படத்துல மாற்றத்தை உண்டு பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? ஒண்ணுமே இல்லையா? அது மாதிரி இருக்கணும். அதான் மகான்கள்லாம் இருந்தாங்க. இதான் ரமண மகரிஷி வாழ்க்கையில நடந்த சம்பவம் அதுதானே. 2ஆம் உலக போர் நடக்கும்போது அவர் வந்து கேட்கும்போது அப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கான்னு தான் அவர் கேட்கிறாரு தவிர அதனால பாதிக்கவே இல்லை அவரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூஸே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இல்ல. படத்துல எத்தனை சீன் வேணா வரும் போகும். அதுக்கு நம்ம போய் எப்படி பாதிப்பு உண்டாக்க முடியும்? அது உண்மை நினைக்கிறவன் தானே பதறுவான். ஐயோ இத்தனை பேர் சாவுறாங்களே, குண்டு வெடிக்குது, துப்பாக்கியில சுடுறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அது உண்மை நம்புறதுனால. ஆனா தன்னுடைய உண்மை தன்மையை புரிந்தவர்களுக்கு அது படங்கிறது தெரியறதுனால அவங்க அதை ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் நீங்க வாழ கத்துக்கணும். என்னோட கதாபாத்திரம் என்ன அப்படின்ட்டு இருக்குங்களா ஐயா? அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் வந்து ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டபடி நீங்க போயிட்டு இருப்பீங்க. நீங்க அந்த கதாபாத்திரத்தை முன்னாடியே முடிவு பண்ண முடியாதுல்ல. நாளைக்கு நான் இப்படி செய்ய போறேன், நாளைக்கு அப்படி செய்ய போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உங்களுடைய அகங்காரமா தான் மாறும். அதனால நாம என்ன சொல்றோம்? அந்த மாதிரி நீயா ஒரு முடிவெடுத்து செய்யறது மன விகாரங்கள் தான். மனசு தான் அதை செய்ய துடியுது, அப்படி செய்ய போறேன்னு ஆசைப்படுது, அப்புறம் ஒண்ணு நடந்து முடிஞ்சதை வச்சு கவலைப்படுது. ஆனா நீங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இங்க நான் மட்டும் தான் இருக்கிறேங்கிறது ஈஸ்வரார்ப்பண தன்மைக்குள்ள போனாலும் சரி, அல்லது ஞானத்தினால நீங்க உங்களை உணர்ந்துட்டாலும் சரி, அங்க வந்து நீங்க இல்ல. நீங்க வந்து பக்தியில சரணாகதி அடையும் போது நீங்க இல்ல. ஏன்னா ஈஸ்வரன் கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டீங்க.
அவனுடைய செயல் தான் எல்லா செய்யணும். அப்ப என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு நீங்க தீர்மானிக்க முடியாது. நாளைய வாழ்க்கை அவன் தான் உங்களை எழுப்புனா தான் நாளைக்கு நீங்க வேலை செய்ய போறீங்க. அப்ப இங்க உடல் நாளைக்கு எழுந்தா அடுத்த நாள் வேலையை செய்ய போகுது, எழுந்திருக்கலன்னா அந்த உடலுக்கு மறுநாள் வேலையே கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு புரிதல் நமக்குள்ள வந்துட்டா அவன் நமக்கு எதிர்காலமும் கிடையாது, கடந்த காலமும் கிடையாது. இப்ப இருக்குது இந்த நிலைப்பாடு உண்மை. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது சத்தியம். அப்ப இந்த நிலையில அந்த நிகழ்வுல நம்ம அப்படியே வாழறதுதான் வாழ்க்கை. அந்த புரிதல் வந்தா போதும். அந்த மாதிரி நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க தீர்மானம் பண்ண மாட்டீங்க, எதையும் மாத்த போறேன், நாளைக்கு நான் அதை செய்ய போறேன் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம போயிடும். அது புரியுதுங்களா? புரிஞ்சுங்க ஐயா, ரொம்ப புரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. ராஜன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப வழிபாடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுக்கும் அப்புறம் தானம் தர்மம் இதை பத்தி கொஞ்சம் விரிவா விளக்கம் வேணுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஐயா. இந்த தானம் தர்மம்ங்கிறத பத்தி நான் பதஞ்சலி யோக சூத்திரத்திலேயே விரிவா பேசியிருக்கிறேன். நீங்க அதை கேட்கலீங்களா? சரி, புருஷார்த்தம் கேட்டீங்களா? கேட்கறேன். புருஷார்த்தம் கேளுங்க. அந்த புருஷார்த்தம்ங்கிற சப்ஜெக்ட்ல நிறைய பேசியிருக்கேன். நீங்க பெரும்பாலும் இந்த பாடத்திட்டங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேள்விகளே இருக்காதுங்க ஐயா. ஆனா இந்த சப்ஜெக்ட் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா தான் கேள்வி வரும். எப்படி தெரியுமா கேள்வி வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப நீங்க இந்த பாடத்திட்டங்களை கேட்குறீங்க, கேட்கும்போது உங்களுக்கு அதுல ஒரு குழப்பம் இருக்கு. அப்போ அதுக்கு உண்டான சந்தேகத்தை நீங்க தெளிவுபடுத்துறீங்கன்னா எனக்கு நல்லா சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க பாடத்திட்டத்தையே கேட்காம நான் ஏற்கனவே எடுக்கப்பட்ட பாடத்தை நீங்க திருப்பி கேள்வியா கேட்கும்போது அப்ப அந்த கேள்வி பதில் பகுதி ஒரு பயனற்றதாக போயிடுங்க ஐயா. அதனால நீங்க தயவு செஞ்சு பாடத்திட்டங்களை வாட்ச் பண்ணுங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா அதுக்குண்டான சந்தேகத்தை எனக்கு கிட்ட கேளுங்க, கண்டிப்பா நான் அதுக்குண்டான விடை கொடுக்குறேன். ஆனா நீங்க அதை கேட்காம திருப்பி அதே கேள்வி கேட்கறதுனால மற்றவர்களுக்கும் காலதாமதம் ஆகும் ஐயா. நன்றிங்க 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 ஐயா. ஐயா வணக்கம். தன்னில் தானா இருக்கிறத அவங்கவுங்களா புரிஞ்சுட்டு வந்தா தான் முடியுமே தவிர நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது தானே ஐயா. அவங்களா உணரணுங்கிறத நீங்க உணர்த்துறீங்க, அவ்வளவுதான். ஆமாங்க, அதாவது சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறத விட நம்ம சொல்றதுனால தான் அவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதாவது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்ல. இல்ல சாஸ்திரம் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறத சொல்றதுல சாஸ்திரத்தை அதை நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். அதாவது அதை அனுபவமாக்குறது அவங்களே தான் அனுபவமாக்கணும். ஆனா அதை பத்தி சொல்றதுக்கு நாம இருக்கிறோம். அதாவது சாஸ்திரமும் சத்குருவும் எதற்காக வருகிறார்கள்னா அதை காட்டி கொடுக்கறதுக்காக வராங்க. அதை அனுபவமாக்குறது அவங்களே தான் சுயமா அனுபவமாக்கணும். இவங்க அதை அனுபவமாக்கி காட்ட கொடுக்க முடியாது. சுயத்தை அவங்களா தான் உணர முடியும். சுயத்தை அவங்க தான் அனுபவமாக்கணும். அந்த சுயத்தை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதுதான் சாஸ்திரம் தேவைப்படுது, சத்குரு தேவைப்படுது. நல்லதுங்க, நன்றிங்க ஐயா. வணக்கம், நான் முரளி ஃப்ரம் பெங்களூர். வணக்கங்க ஐயா, நல்லது சொல்லுங்க ஐயா. இவரு சங்கராச்சாரியார் ஆத்மபோதம் பத்தி சொல்லியிருக்கிறாரு. பட் சொல்லியும் அவரு 3-4 இடத்துல மடத்தை நிறுவி அங்க தெய்வங்களையும் ஸ்தாபனை செஞ்சாரு. அது கன்ஃபியூஸ். இப்ப நான் போய் சங்கர மட்டத்துக்கு போய் தெய்வ வழிபாடு பண்றதா இல்ல ஆத்ம விசாரம் பண்றதான்னு கன்ஃபியூசிங்கா இருக்குது. இல்ல, இதை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னாங்க ஐயா, அதாவது இறைவன் 2 விதமா நம்ம பாக்குறோம் இல்லையா. அதாவது நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம் அப்படிங்கிற 2 முறையில இறைவனை பாக்குறோம். அப்ப அந்த 2 முறையில பார்க்கும்போது இப்போ நேரடியாக அந்த நிர்குண பிரம்மத்தினுடைய உபாசனைக்குள்ள எல்லாரும் வர முடியாது. காரணம் என்னன்னா அது ஒரு உயர் பரிமாண நிலை அப்படிங்கிறதுனால அந்த நிலையை பற்றி எடுத்து சொல்வதற்கான ஒரு பாடசாலை வேண்டி இருக்கு. ஆதிசங்கருடைய மடங்கள் எல்லாம் வழிபாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டதே கிடையாது. இங்க நல்லா நீங்க அதனுடைய டெப்த் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லிடுறேன். ஆதிசங்கரர் ஸ்தாபித்த மடங்கள் பூரா அந்த ஆன்ம ஞான விஷயங்களை மக்களுக்கு எடுத்து புரிய வைக்கணும், அதுக்கான சாதகர்கள் தேடி வர்றவங்களுக்கு வகுப்பா எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரு ஆரம்பிச்சு ஒரு குருகுல பாடம் மாதிரி அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு அந்த காலத்துல. அப்ப அவரை தேடி வந்த மாணவர்கள் எல்லாம் இந்த ஆன்மவியல் பாடங்களை படிச்சு தான் அதுவா தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு குருகுல கல்வி முறை தாங்க அங்க நடந்துகிட்டு இருந்தது. அது என்ன ஆயிடுச்சுன்னா நாளடைவுல மருவி இந்த நிறைய
வேறு சாமியார்கள் எல்லாம் உள்ள பூந்து அப்படியே கொஞ்சம் மருவி மாறி கடைசியில என்ன ஆச்சுன்னா, மக்களுக்கு மனோபாவத்துக்கு பக்தி கொடுத்தா தான் இவங்க வருவாங்க. அதனால ஒரு சிலையை வைக்கலாம், சாமியை கும்பிடலாம்னு சொல்லித்தான் கொண்டு வந்து சாமிகள் எல்லாம் வச்சு ஜனங்களுக்கு உள்ள கொண்டு வந்து நிறைய குழப்பங்கள் நடந்துருச்சுங்கய்யா. ஆனா உண்மையிலேயே வந்து சிருங்கேரி சாரதா பீடம் வந்து பாத்தீங்கன்னா, சாரதா தேவிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ அம்பாள் கிடையாது. அங்க வந்து சாரதா தேவி யாருன்னா, அந்த சங்கராச்சாரியர் வந்து முதல்ல போய் கலந்துகிட்ட இவர் இருக்காருங்க இல்லைங்களா, வடநாட்டுல ஒரு சமஸ்கிருத பண்டிட்டு கிட்ட வாதிட்டுறாரு. அந்த வாதத்துல அவருடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பேர் தான் சாரதா தேவி. அந்த அம்மாவும் அந்த இவரும் 2 பேருமே வந்து இங்க சிருங்கேரி மடத்துல இவர் கூட இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவுடைய பெயரை வச்சு அவங்கள அம்பாளா மாத்திட்டாங்க ஐயா பின்னாடி. இப்படிதான் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இடையில திணிக்கப்பட்டதாக நம்ம பாக்குறோம். அது எப்படி நடந்தது, எந்த மாதிரி நடந்ததுன்னு அந்த காலகட்டங்கள் நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு அந்த வயசு இல்லை இல்லையா, தெரிஞ்சுக்கிற வயசு. அதனால எப்படியோ மாற்றம் பண்ணிட்டாங்க ஐயா. மாற்றம் பண்ணி எல்லாம் மாறி இன்னைக்கு எப்படியோ போயிடுச்சு பக்திங்கிறது. ஆனா நாம தெளிவா இருக்கணும். அங்க அவர் சொல்ல வர்ற விஷயம் வந்து இந்த ஆன்மவியல் பாடங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய மடம் தான் அது. அதைத்தான் அவங்க செய்யணும். அப்படி புரிஞ்சுக்கங்க. சரி, நன்றி. அதை கோயிலா மாத்துனது வந்து இவங்களா மாத்திக்கிட்டாங்க. சரி, நன்றி. நன்றி. ஐயா சொல்லுங்கம்மா. ஐயா மன்னிச்சிடுங்க, என்னால இப்பதான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணேன். நாளைக்கு இது போடுவீங்களா ஐயா? குரூப்ல போடுவீங்களா இந்த கேள்வி ஆமா, குரூப்ல தான் போடுவேன். நன்றிங்க ஐயா, உங்களுக்காக தான் நன்றி நான் இந்த கிளாஸ் இவ்வளவு நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இப்ப ஆமாங்க மணி ஐயா. வந்து இந்த 8 கேள்வி மணிக்கு நம்ம இப்போ இந்த வகுப்பு வந்து 7 to 8 தாம்மா டைமு. இப்ப அந்த 7 ஆமாங்க to ஐயா, 8:45 அதனாலதான் நானு வரைக்கும் விட்டுட்டேன் நானு. சரி எதுக்கும் ஆன் பண்ணி பார்க்கலாம்ப்பா, 8:45 வரைக்கும் போதே, பெரிய சான்ஸ் மிஸ் பண்ணிட்டுமே ரொம்ப வருத்தமா இருந்தது. கேட்கறதுக்கும் தயங்கமா இருந்தது எனக்கு. என்னால அட்டன் பண்ண முடியலைங்க ஐயா. நான் கேட்டிருந்தேன், எனக்காக நீங்க மரியாதை கொடுத்து இந்த ஆன்மாக்கள் எல்லாம் கடை தேறணும்னு நீங்க இவ்வளவு தூரம் உதவி பண்றீங்க. இல்ல, நீங்க வந்து இந்த பாடத்திட்டத்தை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் சரியா பண்ணிக்கலங்கிறதுனால தான் நான் உங்களுக்காக இந்த செஷன் போட்டேன். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாமா, இந்த கேள்வி பதில் பகுதியில நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்காக தான் இந்த கேள்வி பதில் பகுதி இவ்வளவு நேரம் ஓடிட்டு இருக்கு. நீங்க என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்களோ அதை கேட்க வேண்டியதானே. திருப்பி நீங்க அதனால இன்னொரு செஷன் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுதான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி இந்த கேள்வி பதில் பகுதி இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அதை பேசிதான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல. யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இதே டெலகிராம்ல அப்போதைக்கு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் அப்போதைக்கே கிடைக்கும். ஆகவே நீங்க வந்து இதை ஆடியோ மூலமா தான் எதிர்பார்க்கணுங்கிறது இல்ல. நீங்க எப்படி போட்டாலும் சரி, டைப் அடிச்சு போட்டாலும் சரி, இல்ல ஒரு வாய்ஸ் காலா போட்டாலும் சரி, வாய்ஸ் மெசேஜா போட்டாலும் சரி, அதை நான் கேட்டுட்டு உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை அதிலேயே கொடுத்துருவேன், டெலகிராம்லயே கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குழுவா தான் நம்ம சந்தேகத்தை தெளிவுபடுத்தணுங்கிறது அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ நீங்க வந்து இந்த கேள்வி பதில் பகுதியில என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. உங்க கேள்வி பதிலோட முடிச்சுக்கலாம். இல்லைங்க ஐயா, நான் வந்து இதுல அட்டன் பண்ணாதனால என்னோட கேள்வி யாராவது கேட்டிருக்கலாம். ஆல்ரெடி 9 ஆயிடுச்சு. நீங்க இதை நான் கேள்வியை நாளை கேட்டுட்டு எனக்கு இன்னும் டவுட் இருந்தா நான் மறுபடியும் கேள்வி கேட்கிறேங்க ஐயா. சரிங்கம்மா. இன்னொரு டைம் இந்த மாதிரி செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோங்கிறது உறுதியா சொல்ல முடியாது. நல்லதும்மா. சரிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நல்லதுங்க ஐயா. இந்த வகுப்பை நம்ம இதோட நிறைவு செய்யலாம். திருப்பி ஈஸ்வர சங்கல்பம் எப்படி கொண்டு போகுதோ அப்படி பண்ணுவோம். நன்றிங்க ஐயா. ஓம் தத் சத்.